அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் சம்பாரா வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுன்னு வாங்க பார்க்கலாம். பாயாசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கோதுமை ரவை கொட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேவட்டு மூடிக்கலாம். நல்லா வெந்துட்டு கொஞ்சம் சீனி போட்டுக்கலாம். பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஏலக்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம். உங்கள் வீட்லேயும் சம்பாராவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சூப்பராக இருக்குது.